தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. 4 வேதங்களும் கோவிலின் கருவறையில் 4 தூண்களாக அமைந்திருக்கும் தலம். வசந்த நவராத்திரி பெருவிழா நடைபெறும் சிறப்பான தலம். முன்னிரு கால்கள் மடிந்த நிலையில் நந்தியம்பெருமான் அருளும் தலம். சிறப்பு வாய்ந்த சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் தனி சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் சிறப்பு வாய்ந்த தலம். அம்பிகை தவமிருந்து சிவபெருமானை அடைந்த தலம். திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற வைப்பு தலம். பித்ரு தோஷம் போக்கும் பரிகார தலம். தென் கேதார்நாத் என்ற சிறப்பு பெயருடன் அழைக்கப்படும் தலம் என்று பல்வேறு சிறப்புகளை பெற்ற திருநெற்குன்றம் என்று அழைக்கப்படும் தின்னகோணம் அருள்மிகு கோவிந்தவல்லி அம்மன் உடனுரை சுயம்பு பசுபதீஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் இந்த காணொளி மூலம் நாம் பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். ஒரு சமயம் திருக்கையிலையில் பரமேஸ்வரன் அம்பிகைக்கு வேத சிவாகம பொருளை உணர்த்தி கொண்டிருந்த பொழுது அம்பிகையின் கவனம் மாறும்படியாக காமதேனு அந்த வழியாக செல்கிறது. தேவியின் கவனம் அந்த காமதேனு மீது மாறுவதை உணர்ந்து கோபமடைந்த ஈசன் அம்பிகையை நோக்கி பூலோகத்தில் நெற்குன்றம் என்னும் தின்னகோணம் அடைந்து பங்குனி மாத வளர்ப்பிறையில் வரும் வசந்த நவராத்திரி என்னும் 9 ராத்திரி நாட்கள் நீ தவம் இருக்க வேண்டும். அப்பொழுது நான் பசுவாக உனக்கு காட்சியளிப்பேன். அதன் பிறகு மீண்டும் நீ என்னை அடைவாயாக என்று கூறுகிறார். பார்வதி தேவிக்கு காட்சியளித்த வரலாறு கொண்ட சிறப்பான தலம் இது. அதன்படியே மானுட உருவம் கொண்டு இடையர் குலத்தில் அம்பிகை பிறந்து ஈசனை நோக்கி தவமிருந்து வரம் பெற்றதும் இந்த தலத்தில்தான். இந்த ஊரைச் சேர்ந்த இடையன் குன்று பகுதிக்கு மேய்ச்சலுக்காக மாடுகளை ஓட்டிச் சென்று வரும்பொழுது ஒரே ஒரு பசு மட்டும் பால் கறப்பதே இல்லை. அதற்கான காரணத்தை அறியும் பொழுது மேய்ச்சல் முடிந்து திரும்பி வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட பசு மட்டும் ஒரு குன்றின் மேல் பால் தானாக பொழிவதை கண்ட இடையன் அந்த பசுவை தடியால் அடிக்க அந்த பசு உடனே இறந்து போகிறது. அன்று இரவு அந்த பகுதியை ஆண்டு வந்த பராந்தக சோழ மன்னனின் கனவில் வந்த இறைவன் குறிப்பிட்ட அந்த இடத்தில் கோவில் கட்ட வேண்டும். கோவில் கட்டி லிங்கம் பிரதிஷ்டை செய்யும் நாளில் லிங்க திருமேனியை நிருதி மூலையில் பிரதிஷ்டை செய்ய கருவறையில் சுயம்பு மூலவராக நானே எழுந்தருள்வேன் என்று கூறியிருக்கிறார். அவ்வாறாக பராந்தக சோழ மன்னனால் கட்டப்பட்ட இந்த திருக்கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டு திகழ்கிறது. பொதுவாக சிவாலயங்களில் பைரவரை வழிபாடு செய்த பிறகுதான் மற்ற சன்னதிகளுக்கு சென்று வழிபட வேண்டும் என்பது மரபு. ஒவ்வொரு கோவிலுக்கும் ஏற்றவாறு பைரவர், கால பைரவர், பைரவர், சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் என்னும் பல திருநாமங்களில் எழுந்தருளியிருப்பார். இந்த ஆலயத்தில் நுழைவு வாயிலுக்கு வலதுபுறமாக தனி சன்னதியில் எழுந்தருளியிருக்கிறார் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர். கோவிலின் பிரதான நுழைவு வாயிலுக்கு இடதுபுறமாக சந்திரன், சூரியன் எல்லாம் அமைந்திருக்க அவர்களுக்கு எதிரிலேயே ஆலயத்தின் ஸ்தல விருட்சமும் அமைந்திருக்கிறது. மேலும் நந்தி இல்லாத சிவாலயங்களே இல்லை. கோவிலின் நுழைவு வாயில் பகுதியிலோ அல்லது இறைவன் சன்னதிக்கு நேர் எதிரிலோ கொடிமண்டபம் அருகிலோ நந்தியம்பெருமான் எழுந்தருளியிருப்பார். அதிகார நந்தி, பிரதோஷ நந்தி என்று வெவ்வேறு சிறப்புகளில் அவர் எழுந்தருளியிருப்பார். ஆனால் தின்னகோணம் கோவிலில் முன்னிரு கால்களும் மடிந்த நிலையில் இறைவன் சன்னதிக்கு நேர் எதிரில் நந்தியம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறார். மேலும் அவரது வலது காதும் சற்று மடிந்து காணப்படுவது சிறப்புக்குரியதாகும். தொடர்ந்து 11 பிரதோஷ தினங்களில் பங்கேற்று இந்த நந்தியம்பெருமானை மனமுருகி வேண்டினால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறிவிடும் என்று கூறுகிறார்கள் பலனடைந்த பக்தர்கள். தன்னுடைய தந்தையின் உருவமான லிங்கத்தை கொண்டு விநாயகர் இந்த கோவிலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். அதனால்தான் இவர் லிங்கோத்பவ வலம்புரி விநாயகர் என்ற திருநாமத்தை ஏற்றிருக்கிறார். 4 அடி உயரத்தில் புடைப்பு சிற்பத்தில் லிங்கோத்பவ வலம்புரி விநாயகர் இங்கு காட்சியளிக்கிறார். இவரை தவிர கோவிலின் திருக்கோஷ்டத்தில் ஸ்ரீ நர்த்தன கணபதியும் சுவாமி சன்னதிக்கு அருகில் கணபதியும் எழுந்தருளியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. தின்னகோணம், கன்னிகோணம், பரிதி கோணம் என்பவை சூரிய பகவான் இந்த பூ மண்டலத்தில் வசிக்கும் 3 முக்கிய கோண சக்திகளாகும். கன்னிகோண சக்திகள் காலையில் சூரியன் உதிக்கும் பொழுது பூமியை தழுவும். தின்னகோணம் என்பது நண்பகலில் சூரியன் தலைக்கு நேராக செங்குத்தாக இருக்கும் பொழுது தோன்றும் ஆதவ சக்தியாகும். பரிதி கோணம் என்பது சூரிய பகவான் பகல் பொழுதின் நிறைவாக மீளும் கோண சக்திகளாகும். இதில் தின்னகோண சக்திகள் பொங்கி பெருகும் நேரமே அபிஜித் முகூர்த்தம் என்று சொல்கிறார்கள்.
இத்தகைய மங்கள சக்திகள் நிறைந்த அபிஜித் முகூர்த்தத்தில் தோன்றியவர்தான் ஸ்ரீ ஓமாம் சித்தர். இந்த சித்தர் தோன்றிய அவதார திருக்கோவிலே இந்த திண்ணகோணம்தான். ஓமாம் சித்தர் திண்ணகோணம் அருகிலுள்ள ஆமூர் ரவீஸ்வரர் திருக்கோவிலில் கன்னிமூலையில் சிவலிங்க மூர்த்தியில் ஐக்கியமடைந்தார் என்று சொல்லப்படுகிறது. குருவுக்கு அதிபதியான தட்சணாமூர்த்தி கோவிலின் கோஷ்டத்தில் அமைந்திருக்கிறார். அவருக்கு வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் நடைபெறுகிறது. அதே நேரத்தில் கோவிலின் உள்பிரகார மண்டப பகுதியில் வீணா தட்சணாமூர்த்தி என்னும் பெயரில் கையில் வீணையுடன் எழுந்தருளியிருப்பதும் தனி சிறப்புக்குரியது. நின்ற திருக்கோலத்தில் வீணா தட்சணாமூர்த்தி எழுந்தருளியிருக்கும் நிலையில் அவர் யோக குரு என்று அழைக்கப்படுகிறார். சுயம்பு பசுபதீஸ்வரர் சன்னதி கருவறை முன்புள்ள கோபுரத்தின் இடதுபுறத்தில் சமய குரவர்கள் 4வரும் ஆதிலிங்கேஸ்வரர், சாமர கன்னிகா எல்லாம் எழுந்தருளியிருக்கிறார்கள். ராஜாக்களுக்கு சாமரம் வீசும் பணிப்பெண்கள் போல இறைவனுக்கு சாமரம் வீசும் கோலத்தில் இவர்கள் எழுந்தருளியிருக்கிறார்கள். இதனால் இவர்கள் சாமர கன்னிகா என்று அழைக்கப்படுகிறார்கள். அதே போல கருவறை சந்நிதியின் வலதுபுறத்தில் சங்கர நாராயணர், லட்சுமியுடன் லட்சுமி நாராயணர், சாஸ்தா, வீணா தட்சணாமூர்த்தி எல்லாம் எழுந்தருளியிருக்கிறார்கள். மேலும் கோவிலில் சப்த மாதர்கள், நவகிரகங்கள் சன்னதியெல்லாம் தனித்தனியாக அமைந்திருக்கிறது. இவை தவிர சனி பகவானுக்கு ஒரு தனி சன்னதியும் சூரியனுக்கு ஒரு தனி சன்னதியும் கூட இங்கு அமைந்திருக்கிறது. முதலாம் பராந்தக சோழர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கும் கல்வெட்டுக்களில் திருவிரற்குன்றம், திருநெற்குன்றம் என்றும் சுவாமியின் திருநாமம் திருமாடத்து கூனனார், சடனாண்டார் என்றெல்லாம் குறிக்கப்பட்டிருப்பதை அறிய முடிகிறது. தற்பொழுது இந்த ஊர் திருநெற்குன்றம் என்றும் திண்ணகோணம் என்றும் அழைக்கப்பட்டு வருகிறது. இந்த கோவிலில் பல ஆண்டுகள் அகத்திய மாமுனிவர் தவம் இருந்து இறைவனை வழிபட்டிருக்கிறார். இறைவனும் இறைவியும் அகத்தியருக்கு திருக்காட்சியளித்திருக்கிறார்கள். இந்த கோவிலில் சிவசக்தி வேலவன் சன்னதிக்கு அருகில்தான் அகத்திய மாமுனிவரின் தனி சன்னதியும் அமைந்திருக்கிறது. இந்த தலத்திற்கு அருகில் அமைந்திருக்கும் திருத்தியமலை ஏக புஷ்ப பிரியநாதர் திருக்கோவிலில் 2 பச்சை கிளிகளை நம்மால் பார்க்க முடியும். அகத்திய மாமுனிவரும் பிருகு முனிவரும் பச்சை கிளியின் உருவத்தில் வருடம் முழுவதும் அந்த ஆலயத்தில் இருப்பதாக அந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாற்றில் கூறப்பட்டிருக்கிறது. நாம் அந்த கோவிலுக்கு சென்ற பொழுது அந்த பச்சை கிளியை வணங்கியதும் தற்பொழுது நினைவுக்கு வருகிறது. இந்த திண்ணகோணம் சிவாலயத்தின் பிரகாரங்களில் 27 ராசிக்கு உரிய 27 மரக்கன்றுகள் எல்லாம் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த மரக்கன்றுகளுக்கு எதிரிலேயே நாக பிரதிஷ்டையும் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தின் கருவறை விமானம் கஜபிருஷ்ட விமானம், அதாவது யானையின் பின்புறத்தை கொண்ட அமைப்புடன் திகழும் விமானம் என்று அழைக்கப்படுகிறது. வழக்கமாக சிவாலயங்களின் கோஷ்டத்தில் பிரம்மா எழுந்தருளுவதுதான் வழக்கம். ஆனால் திண்ணகோணம் கோவிலின் கோஷ்டத்தில் பிச்சாடன மூர்த்தி மட்டுமே எழுந்தருளியிருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. மேலும் இறைவன் சந்நிதியின் பின்பகுதியில் அர்த்தநாரீஸ்வரரும் எழுந்தருளியிருக்கிறார். திருப்பைஞ்சலி அருள்மிகு நீலிவனேஸ்வரர் திருக்கோவிலிலும் இதே போன்றுதான் இறைவன் சன்னதிக்கு பின்புறத்தில் அர்த்தநாரீஸ்வரர் எழுந்தருளி காட்சியளித்து வருகிறார் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். காணொலியின் துவக்கத்தில் நான் கூறியது போல ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி என்று இத்தலத்து பைரவருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகிறது. பில்லி சூனியம் ஏவல் நீங்க தனம் தானியம் கிடைக்க அந்த பூஜையில் பங்கேற்று வழிபாடு செய்தால் உரிய பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. தமிழ் கடவுளாம் முருகப்பெருமான் வள்ளி தெய்வசேனா சமேதராக சிவசக்தி வேலவன் என்னும் திருநாமம் கொண்டு பக்தர்களுக்கு அருள் காட்சி புரிகிறார் இந்த ஆலயத்தில். பக்தர்கள் வேண்டும் வரங்களையெல்லாம் தந்தருளும் வேலவனை ஏராளமான பக்தர்கள் தரிசித்து செல்கிறார்கள். அதே போல இந்த ஆலயத்தில் நவகிரக நாயகர்களுக்கு என்று தனி சன்னதி ஒன்று அமைந்திருக்கிறது. 9 விளக்குகள் ஏற்றி வழிபடுகிறார்கள் இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள். அவ்வாறு 9 விளக்குகள் ஏற்றி வழிபட்டால் நவகோள்களினால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கி பெருவாழ்வு வாழலாம் என்றும் கூறுகிறார்கள் அந்த பக்தர்கள். இந்த ஆலயத்தின் கோஷ்டத்தில் அமைந்துள்ள துர்க்கை அம்மன் சன்னதியில் வாரந்தோறும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ராகுகால பூஜை சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த பூஜையில் பக்தர்கள் பங்கேற்று தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்ற கோரி வணங்கி செல்கிறார்கள். அவர்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் அப்படியே நிறைவேறிவிடுகிறது என்றும் கூறுகிறார்கள். இந்த ஆலயத்தில் அழகே உருவாக எழுந்தருளி பக்தர்களுக்கு திருக்காட்சியளித்து வருகிறார் இறைவி கோவிந்தவல்லி அம்மன்.
சிவகாம சுந்தரி, கோவர்த்தனாம்பிகை அம்மன் போன்ற பல்வேறு பெயர்களும் இந்த அன்னைக்கு உண்டு. கோவிந்தவல்லி என்றால் உயிர்களுக்கெல்லாம் தலைவி என்று பொருள் உண்டு. சிவபெருமானால் சாபம் விட்டு மானுட வேடம் பூண்டு பின்னர் தவமிருந்து தேவி அவரிடம் இணைந்த இந்த திருக்கோவிலில் பங்குனி மாத வளர்பிறையில் வசந்த நவராத்திரி உற்சவம் சிறப்பாக நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் கோவிந்தவல்லி அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு திருக்காட்சியளிப்பார். வசந்த நவராத்திரி உற்சவம் இந்த கோவிலில் தொடர்ந்து வெகு சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இத்தலத்து இறைவனின் திருநாமம் சுயம்பு பசுபதீஸ்வரர். பசு பதி என்றால் உயிர்களுக்கெல்லாம் தலைவர் என்று பொருள். மற்ற திருக்கோவில்களில் அந்தந்த திருக்கோவிலில் லிங்க திருமேனியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு திருக்காட்சியளிப்பார் இறைவன். ஆனால் தின்னகோணம் கோவிலில் இறைவன் சுயம்பு பசுபதீஸ்வரர் முகவாயை தரையில் வைத்து படுத்திருக்கும் பசுவின் திருமேனியாக, அதாவது ஒரு யானை படுத்திருக்கும் நிலையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். மேலும் கருவறையில் லிங்க திருமேனியும் எழுந்தருளச் செய்யப்பட்டிருக்கிறது. பசுவின் திருமேனி கொண்டு முகவாயை தரையில் வைத்து படுத்திருக்கும் நிலை போன்று சிவபெருமான் கேதார்நாத்தில்தான் காட்சியளிக்கிறார். எனவே கேதார்நாத் சிவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்கள் இந்த திருநெற்குன்றம் கோவிலுக்கு வந்து இறைவனை வழிபட்டால் வடநாட்டிற்கு சென்று வந்ததன் பலன் கிடைக்கும் என்றும் இந்த திருக்கோவிலை தட்சண கேதார்நாத் என்று பக்தர்கள் அழைக்கிறார்கள் என்றும் அறிய முடிகிறது. வேத சிவாகம பொருளை உணர்த்தும் பொழுதுதான் தேவியின் கவனம் காமதேனு மீது சென்றிருக்கிறது. பரமேஸ்வரனால் சாபம் பெற்ற தேவி இந்த கோவிலில் தவமிருந்து இறைவனை மீண்டும் அடைந்தார். அந்த வகையில் 4 வேதங்களின் பெருமைகளையும் உணர்த்தும் வகையில் இந்த கோவிலின் கருவறை தூண்கள் 4ம் 4 வேதங்களாக எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது. பித்ருக்களால் விடப்பட்ட சாபம், தோஷம், கலத்திர தோஷம் போன்ற தோஷங்களை நீக்கும் பரிகார தலமாக தின்னகோணம் சுயம்பு பசுபதீஸ்வரர் திருக்கோவில் விளங்குகிறது. அமாவாசை தினத்தில் இந்த கோவில் இறைவன் சுயம்பு பசுபதீஸ்வரர் மற்றும் இறைவி கோவிந்தவல்லி அம்மன் ஆகியோருக்கு அபிஷேகம், அர்ச்சனைகள் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினால் அவர்களுடைய சாபம் நீங்கும் என்பது பரிகாரம். அதன்படியே மாதந்தோறும் அமாவாசை தினத்தில் இறைவன் இறைவிக்கு அபிஷேக அர்ச்சனைகளும் மற்ற சன்னதிகளில் அர்ச்சனைகளும் செய்து தங்களது பரிகாரத்தை நிவர்த்தி செய்தும் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானமும் வழங்கி வருகிறார்கள். இந்த கோவிலில் மாதந்தோறும் இந்த பரிகார வழிபாடு சிறப்பாக நடந்து வருகிறது. இந்த ஆலயத்தின் வெகு சிறப்பாக நடைபெறும் விழாவே வசந்த நவராத்திரி உற்சவ திருவிழாதான். இதை தவிர அகத்தியர் பூஜை ஆயில்ய நட்சத்திர தினத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது. மாசி மகம், விஜயதசமி வழிபாடு, கார்த்திகை தீப திருவிழா ஆகிய திருவிழாக்களும் சிறப்பாகவே நடைபெறுகிறது. மாதந்தோறும் பிரதோஷ, பௌர்ணமி வழிபாடு, சொர்ண ஆகஷ்ண பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி வழிபாடு, சங்கடஹர சதுர்த்தி, கிருத்திகை, கிரிவலம் போன்ற வழிபாடுகள் மாதந்தோறும் நடைபெற்று வருகிறது. இவை தவிர 108 கோபூஜையும் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த ஆலயத்தில் 2 கால பூஜைகள் நடைபெறுகிறது. காலை 8 மணிக்கு நடை திறக்கப்படும். கோவிலின் நடை இரவு 7:30 மணிக்கு தான் மூடப்படும். இந்த ஆலயத்தின் அர்ச்சகருடைய வீடு ஆலயத்திற்கு பின்புறமாகவே அமைந்திருப்பதால் எந்த நேரம் நாம் இந்த தலத்திற்கு வந்தாலும் அந்த எண்ணிற்கு அர்ச்சகரை அழைத்து ஆலயத்தை திறக்க வைத்து இறை மூர்த்தங்களை நாம் தரிசனம் செய்யலாம். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து சரியாக 38 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது தின்னகோணம் சுயம்பு பசுபதீஸ்வரர் திருக்கோவில். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து குறிப்பிட்ட நேரத்தில் ஏதோ 1 அல்லது 2 பேருந்துகள் மட்டுமே இந்த தலத்திற்கு இயக்கப்படுவதால் பேருந்துகள் மூலம் இந்த தலத்தை வந்து அடைவது மிக மிக சிரமம். தனி வாகனங்கள் மூலம் வருபவர்கள் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து திருவானைக்காவல், நம்பர் 1 டோல்கேட், நொச்சியம், சிறுகாம்பூர், வாய்த்தலை, குணசீலம், ஆமூர், ஏவூர் வழியாக இந்த தின்னகோணம் கோவிலை வந்து அடையலாம். இந்த ஆலயத்தின் அர்ச்சகர்கள் திரு ராமராஜ் குருக்கள் 9447879557 என்ற தொலைபேசி மூலமாகவும், பிரகதீஸ்வரன் குருக்கள் அவர்களை 8056850650 ஆகிய தொலைபேசி மூலமும் தொடர்பு கொண்டு உங்கள் பயணத்தை திட்டமிடுமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.
நன்றி, வணக்கம்.